அண்ணாவை கண்டித்த அனந்தநாயகி. காமராஜர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஒருமுறை அண்ணா சட்டமன்றத்தில் விலைவாசி குறித்து பேசினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரமோ 15 நிமிடம். ஆனால் அண்ணா பேசிய நேரமோ 45 நிமிடம். அதுவரை காமராஜர் அண்ணாவின் பேச்சை ரசித்து கேட்டுக்கொண்டும் அண்ணாவின் பேச்சில் யாரும் குறுக்கிடக்கூடாது என்றும் கண்ணால் தமது கட்சி உறுப்பினர்களுக்கும் சபாநாயகருக்கும் ஜாடை காட்டியிருந்தார். பேச்சை முடிக்கும்போது அண்ணா இப்படி பேசினார். விலைவாசியால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் குடும்பம் நடத்த மிகவும் சிரமப்படுகின்றனர். அது குறித்து நமது முதல்வருக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஏனென்றால் குடும்பம் நடத்துவது குறித்து பிரம்மச்சாரியாக இருக்கும் காமராஜருக்கு என்ன தெரியும் என்கிற பாணியில் பேசிவிட்டார். அப்போது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்த அனந்தநாயகி அம்மையார் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அண்ணாவுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில், முதல்வர் காமராஜரை பார்த்து அண்ணா இப்படி பேசலாமா? அதனால்தான் ஆண்டவன் இவருக்கு குழந்தையே இல்லாமல் செய்துவிட்டார் என்று பட்டென்று பேசிவிட்டார். இதை கேட்ட காமராஜர் உடனே அவையிலிருந்து எழுந்து கோபமாக தனது அறைக்கு சென்றார். அனந்தநாயகிக்கு காமராஜரிடமிருந்து ஒரு அவசர அழைப்பும் வந்தது. காமராஜர் தனது அறைக்கு வந்த அனந்தநாயகியை பார்த்து, ஏம்மா, அண்ணாதுரை அப்படி என்ன இல்லாததை சொல்லிவிட்டார். நான் பிரம்மச்சாரி தானே, எனக்கென்று குடும்பம் இல்லை தானே, அதற்காக நீ ஒரு பெண்ணாக இருந்தும் அண்ணாதுரைக்கு குழந்தை இல்லை என்று குத்தி காட்டுகிறாயே, அவர் மனம் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். அவருடைய மனைவி இதை கேள்விப்பட்டால் எவ்வளவு வருத்தப்படுவார். உடனே போய் அவரிடம் மன்னிப்பு கேள் என்று சொன்னார். அனந்தநாயகியும் காமராஜர் கூறியதற்காக அண்ணாவை சந்தித்து தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தும் மன்னிப்பையும் கோரினார். இது காமராஜர் காலத்து அரசியல். இந்த காலத்தில் இப்படி பேசியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள்.